கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அப்படியானால் ஆண்டவர் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை கொண்டு நம்ம எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனாய் நம்மை பார்க்கிறவர்கள், அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நம்மை பார்க்கிறவர்கள் அவருடைய அறிவின் வாசனையை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அதை தொடர்ந்து அவர் சொல்றாரு 15ஆம் வசனத்தில், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாயிருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மாதத்தோட ஆண்டவர் நம்மை கொண்டு எந்த அளவுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மை கொண்டு அவர் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ எல்லா இடங்களிலேயும் இயங்கிய கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி எந்த இடத்திலும் எல்லா இடங்களிலேயும் அவருக்குள் நாம் எப்பொழுதும் நாம் வெற்றி சிறக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். காரியங்கள் வெற்றியாக இருக்க போகிறது. எடுக்கிற முயற்சிகள் வெற்றியாக இருக்க போகிறது. கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எந்த காரியத்திலும் எப்பொழுதுமே நம்ம வெற்றி சிறக்கிற ஒரு பாத்திரங்களாக கர்த்தர் நம்ம எடுத்து நிறுத்த போகிறார். அதுதான் சொல்றாரு, அதாவது கிறிஸ்துவுக்குள் என்று சொல்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதுமே, அதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்க போகிறார். அப்போ எப்பொழுதும் வெற்றி தான். ஆண்டுடைய கரம் எல்லா காரியங்களிலும் வெற்றியை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். எல்லா இடங்களிலேயும் கூட நம்மை கொண்டு அவரை அறிய செய்ய போகிறார். நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை அறிய போகிறார்கள். நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட போகிறது. பார்க்கிறவர்கள் நம்மை வெறும் கிறிஸ்தவர்கள் என்று ஒரு இதில் பார்க்காம, கிறிஸ்து மெய்யாகவே நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மை எடுத்து அவர் நிறுத்த போகிறார். நமக்குள்ளிருந்து அந்த வாசனை வீச போகிறது. இந்த நாட்களிலும் கூட, இந்த காலங்களில் நாம் அதிகமாய் ஆண்டுடைய வசனத்தை தியானித்திருக்கிறோம். தேவ வசனத்தினுடைய ஆழங்குழிக்குள் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த மாதத்திலும் கூட அந்த அறிவின் வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலமாக வெளிப்படுத்த போகிறார். நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கையின் மூலமாக நம்ம இந்த பூமியிலே உலகத்திலே ஒரு வெற்றி கொள்ளுகிற ஒரு பாத்திரங்களாக ஆண்டவர் வைக்கிறார். ஆகவே இயேசு பார்க்கிறோம், இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நம்மையும் இந்த உலகத்திலே ஜெயிக்க வைத்து அவரை வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார். அது மாத்திரமில்லை, நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் நம்மை ஜெயங்கொள்ள செய்கிற தேவன். பிசாசுகளை ஜெயித்தார். ஆண்டவர் நம்மையும் சத்துருக்களை எல்லாம் சத்துருக்கள் மேலெல்லாம் ஜெயம் கொடுத்து நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதத்திலும் நீங்கள் வெற்றி சிறக்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க, எங்கும் நம்ம வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் எல்லா காரியத்திலும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை நம் மூலமாக வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார்.